தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக போன்ற கட்சிகளுக்கு வியூகம் வகுத்து தந்து தேர்தல் வெற்றிக்கு உதவியவர் பிரசாந்த் கிஷோர். 48 வயதான அவர் தனது சொந்த மாநிலமான பீகாரில் கடந்த ஆண்டு ஜன்சுராஜ் கட்சியை தொடங்கினார். அதற்கு முன் 2 ஆண்டு மாநிலம் முழுவதும் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். இம்மாதம் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் அவரது ஜன்சுராஜ் கட்சி மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. பிரச்சாரத்தின் போது ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் 25 தொகுதியில் வென்றால் அரசியலிலிருந்து விலகுவேன் என பிரசாந்த் கிஷோர் கூறினார். தேர்தல் முடிவில் என்டிஏ அமோக வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதளம் 85 தொகுதிகளை கைப்பற்றியது. சபதம் போட்ட பிரசாந்த் கிஷோரின் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பல இடங்களில் டெபாசிட்டை இழந்து மொத்தமாக 3.44% ஓட்டுகளை மட்டுமே பெற்றது. 68 தொகுதிகளில் நோட்டாவை விடவும் குறைவான ஓட்டுகள் பெற்றது. இந்த படுதோல்விக்கு நானே 100% பொறுப்பேற்கிறேன் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: தேர்தலில் நாங்கள் நேர்மையாக முயன்றோம், ஆனால் முற்றிலும் முயற்சி தோற்றுவிட்டது. இதை ஒப்புக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதிகாரத்தில் மாற்றத்தை கொண்டுவர எங்களால் முடியவில்லை. அதே நேரம் பீகார் அரசியலை மாற்றுவதில் நாங்கள் பங்காற்றி இருக்கிறோம். பீகார் மக்கள் ஏன் புதியவர்களை தேர்வு செய்ய வேண்டும், எதன் அடிப்படையில் அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதை விளக்குவதில் நான் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டேன். அதற்கு பரிகாரமாக வரும் நவம்பர் 20 காந்தி பிதிஹர்வா ஆசிரமத்தில் ஒரு நாள் முழுவதும் மௌன விரதம் மேற்கொள்வேன். நாங்கள் இந்த தேர்தலில் தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் எந்த குற்றமும் செய்யவில்லை. பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கி இருக்காவிட்டால் ஐக்கிய ஜனதாதளம் 25 இடங்களுக்கு மேல் கண்டிப்பாக வென்றிருக்காது. 25 இடங்களை வென்றால் அரசியலை விட்டு விலகுவதாக சொன்னது உண்மை. அதில் இப்போதும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் நான் பீகார் மக்களுக்காக பேசுவதை நிறுத்துவேன் என சொல்லவில்லை. நிதிஷ்குமார் பீகாரில் உள்ள 1.5 கோடி பெண்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் செலுத்துவேன் என உறுதியளித்தார். அதை செய்து முடித்தால் சாக்கு போக்கு சொல்லாமல் நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக பீகார் மக்களுக்கு கடுமையாக உழைத்தேன். இனி இன்னும் 2 மடங்கு கூடுதலாக உழைப்பேன். என் முழு பலத்தையும் காட்டுவேன். பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை. பீகாரை மேம்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றும் வரை பின்வாங்க முடியாது என பிரசாந்த் கிஷோர் கூறினார்.